ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க தனுஷ்கோடிங்கிற அந்த இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். தனுஷ்கோடிக்கு என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னால், இங்கே பார்த்திங்கன்னா இங்கே கடற்கரை தான், கடற்கரை கடல் இது வந்து முக்கியமான சுற்றுலா தலமாக அமையுது தமிழ்நாட்டில். இதில் பாருங்கள், ரெண்டு பக்கமுமே ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமே கடல், நடுவில் ரோடு. ராமேஸ்வரத்துலேருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த ராமேஸ்வரத்துலேருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இந்த முக்கியமான இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, ரயில்வே ஸ்டேஷனு, ஓல்டு ரயில்வே ஸ்டேஷனு, ஓல்டு ஸ்கூலு, ஓல்டு சர்ச்சு, ஓல்டு மெடிக்கல் காலேஜு, இந்த மாதிரி முக்கியமான தலங்கள் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே இந்த நகரம் பார்த்திங்கன்னா இலங்கைக்கும் நம்ம தமிழ்நாடு மற்ற நகரங்களுக்கு ஒரு துறைமுக நகரமாக வாணிபம் செய்யக்கூடிய ஒரு நகரமாக இருந்திருக்கு. இது 1969 பார்த்திங்கன்னா இந்த நகரம் வந்து வங்காள விரிகுடா கடலில் ஏற்பட்ட புயல்னால், மிகப்பெரிய புயல்னால இந்த நகரமே அழிஞ்சு போச்சுங்க. இந்த நகரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகாலையில் ஏற்பட்ட அந்த அழிவில் 2000 பேர் செத்துட்டாங்க. சரியா, 2000 பேர் செத்துட்டாங்க. 3 கிராமங்கள், அதாவது 3 கிலோமீட்டரில் டிஸ்டன்ஸில் இருக்கிற கிராமங்கள் எல்லாமே இந்த பகுதியெல்லாம் நாங்கள் சொல்லும்போது உள்ளே வந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு டைம் ஓடுறதே தெரிய மாட்டேங்குது. கிராமங்கள் ஓடுது, அதாவது குப்பங்கள் சொல்லுவாங்கள்ல, அது எல்லாம் இங்கே தாங்க நாங்கள் ஃபோட்டோ பிடிச்சோம், வீடியோ தான் எடுக்கிறேன். தனுஷ்கோடி இதில் 5 நகரமான ஒரு பகுதி பழைய சர்ச்சு. இந்த பழைய சர்ச்சு தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த பார்க்குற இடம் வந்து பழைய சர்ச்சு. பழைய சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இங்கே எல்லாமே. இது வந்து இதை சுற்றி பார்க்குறதுக்காக, இந்த நகரங்களை எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறதுக்காக நிறையா சுற்றுலா வாசிகள் நிறைய பேர் இங்கே வராங்க. சர்ச்சினுடைய பின்புற தோற்றம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்களா, இது 1969 நடந்த கடல்லேருந்து ஏற்பட்ட அந்த புயல் சீற்றத்தினால புயலில் அடிக்கப்பட்டு வீணாக போன கட்டடம். ரொம்ப சேதமடைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த கட்டடத்துடைய எந்தெந்த கட்டடம் இன்னமும் அது அப்படியே இருக்குது பாருங்களேன், மாறாத அந்த கட்டடங்கள். இந்த வடு இது பார்க்கும்போது இதில் 2000 பேர் ஒவ்வொருத்தரும் அந்த சர்ச்சில் உள்ளவங்க எல்லாருமே மரிச்சிருக்காங்க. சரியா, இதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் சுற்றுலாத்தலமாக வந்து பார்க்குறாங்க. முன்புற தோற்றம், சர்ச்சினுடைய முன்புற தோற்றம் இதுதான். சர்ச்சினுடைய முன்புற தோற்றம். இந்த சர்ச்சில் இருந்து தான் நானும் எங்கள் சர்ச்சில் என்ட்ரன்ஸில் தான் நான் உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பழைய ரயில்வே ஸ்டேஷனுங்க. அது இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் இது ரயில்வே ஸ்டேஷனு. எப்படி அழிஞ்சு அந்த புயல் சீற்றத்தினால அழிஞ்சு போச்சுங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ராமேஸ்வரத்துக்கு பாம்பன் பாலம் இருக்குல்ல, இந்த பாம்பன் பாலத்துக்கு இந்த ரயில்வே தண்டவாளங்கள் எல்லாமே போகுது. ரயில் வழி பாதை இருந்துருக்குங்க. ரயில் வழி பாதை அனைத்துமே நடுவில் ட்ரெயினில் அங்கேருந்து வந்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 123 பயணிகள் வந்து செத்துருக்காங்க அந்த புயல் காரணமாக. அவருங்க தண்டவாளம், இதுதான் தண்டவாளம். இதில் இருந்து தான் இது உள்ள நேராக தண்டவாளத்துக்கு, இந்த தண்டவாளத்தையே கடல் முழுகி இருக்குது. சரியா, இதில் போகிற தண்டவாளத்தை இப்படி வரும்போது தான் பாம்பன் பாலத்திலேருந்து இந்த தனுஷ்கோடி ரயில்வே ஸ்டேஷனை வந்து அடையும் போது 123 பயணிகள் செத்துருக்காங்க. இது ஒரு பகுதிங்க, கடற்கரை பகுதி. கப்பல் வந்து ஒன்று இருந்துருக்கு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே லேண்டிங் ஆகிருக்கு. இது ஒரு பகுதி சுற்றுலா மையம், கடற்கரை. இங்கே வந்து நாங்கள் எல்லாம் போனோம். இதுதாங்க தனுஷ்கோடி. தீட்டு பறக்க இந்த பகுதி भैया राम सेतु जो राम का वो था ना,
பார்த்தீங்களா